வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் வர கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டனுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மூலிமா சேனலுக்கு ரொம்ப க்ரோத் கிடைக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஹைப் பட்டனை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய சினிமா தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்பாரி. இந்த வேல்பாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்ட ஒரு மன்னன். அதுவும் சாதாரண மன்னன் கிடையாது. கொடை வள்ளல் மிக்க ஒரு பரந்த மனப்பான்பு கொண்ட ஒரு மன்னன். பரம்பு மலையை ஆட்சி செய்த இந்த பாரிவள்ளல் தன்னுடைய நாட்டை இயற்கை வளம் மிக்க நாடாகவும் தமிழர்கள் மாண்பு கொண்ட பண்பு கொண்ட ஒரு நாடாகவும் அது மட்டும் இல்லாமல் கொடைவள்ளல் மிக்க ஒரு வீரம் பொருந்திய மன்னனாகவும் சிறந்து விளங்கினார். இவருடைய கதையை இங்கு சிலர் திரித்து எழுதி வேல்பாரி என்ற நாவலை எழுதியுள்ளனர். இதற்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்ப்புகள் நிறைய கிளம்பின. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்பாரி நாவல் சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு சாதகமற்றும், அதாவது உண்மையாக நடந்த கதையை திரித்து தவறாக புனைந்து எழுதி அந்த நாவல் கதையின் புக்கு பார்த்திங்கன்னா 1,00,000 பிரதிகள் சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கூட அதுக்கு வெற்றி விழாவெல்லாம் கொண்டாடினாங்க. ஸோ அந்த வெற்றி விழாவில் டைரக்டர் ஷங்கர் அவர் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டார், ரஜினி கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ ஷங்கர் டைரக்டர் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வேல்பாரி கதையை இயக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது, நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு தமிழ் ஆடியன்ஸு மற்றும் தமிழ் தேசியவாதிகள் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக எதிர்ப்பு கருத்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க. காரணம் இல்லாமலாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, காரணம் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே டைரக்டர் ஷங்கர் ஏற்கனவே இதற்கு முன்னாடி தான் இயக்கிய படங்களில் இப்போ விருப்பமாக இருக்குது வேல்பாரி கதையை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. இதே வேல்பாரி அவர்களை கேவலப்படுத்தி சீன்களை வைத்து அவமானப்படுத்தியுள்ளார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஒரு 20-15 வருஷத்துக்கு சிவாஜி அப்படிங்கிற ஒரு படம் பிரம்மாண்டமாக ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் பிரம்மாண்ட டைரக்டர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கி. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாலமன் பாப்பையா ரஜினி சார் வர கட்சியில் அங்கவை சங்கவைன்னு சொல்லி 2 பெண்களை ரொம்ப கருகருன்னு இருக்கிற மாதிரி 2 பெண்களை கொண்டு வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அங்கவை சங்கவை ஓவரா பொங்க அப்படிங்கிற அந்த அங்கவை சங்கவை அப்படிங்கிற பெண்கள் பெயர் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மாண்டமான ஒரு வீரம் பொருந்திய வேல்பாரியின் மகள்கள். அவர்கள் அவ்வளவு அழகான ஒரு பெண்மணிகள். அந்த பெண்மணிகளை சேர சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எல்லாமே ஆசைப்பட்டு பெண் கேட்டார்கள். ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்க பெண்களை கொண்டு சிவாஜி படத்தில் அங்கவை சங்கவைன்னு சொல்லி ரொம்ப கருகருன்னு இருக்கிற மாதிரி கேவல ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இந்த சீன் முதல்ல ஒரு காமெடியாக எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு சாலமன் பாப்பையா கூட இது கருப்பு ஒரு நல்லபடியாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் இது எடுக்கப்படுதுன்னு சொல்லி அவரை சமாளிச்சிருக்காங்க. ஸோ அப்படி சமாளித்து தான் இந்த சீனை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்தில் வந்த டயலாக்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் சாலமன் பாப்பா ரொம்ப மன வருத்தப்பட்டு இதுக்கு மேலே பணமே நடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தார். ஸோ இந்த மாதிரி சர்ச்சைக்கு உண்டான இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு சீனை வச்சுட்டு தைரியமாக இப்போ வேல்பாரி கதையை நான் எடுக்க போகிறேன் ஆவலாக இருக்குன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, அந்த சிவாஜி படத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம், தெரியாமல் நடந்துச்சுன்னு கூட சொல்லி மன்னிச்சிடலான்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அதன் பிறகு இதே சங்கர் அவர் இயக்குன இன்னொரு படம் நண்பன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய், ஸ்ரீகாந்த், ஜீவா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பாரின்னு சொல்லி ஒரு அந்த பேரை வச்சிருப்பார் இல்லைங்களா. அந்த பேரை வச்சு ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாரி பூரி பன்னிக்குட்டி லாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகை தெலுங்கு நடிகையான இலியானா அவங்க பேசுகிற மாதிரி அந்த டைலாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இன்னமும் அதுக்கப்புறமும் வேணும்னே இவர் சங்கர் டைரக்ஷன் இந்த மாதிரி வச்ச மாதிரி தான் இது ஃபீல் ஆகுது இல்லைங்களா. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பாரி அவர்களை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டு தமிழக வீரமான ஒரு வரலாறு பொருந்திய பாரி மன்னரை எதுக்கு இழிவுபடுத்தின மாதிரி இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுனால தான் இந்த 2 ப்ரூஃப்னால தான் சங்கர் டைரக்டர் வேல்பாரிங்கிற கதையை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு டைரக்டராக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ் தேசியவாதி பாரிசாலன் அப்படிங்கிறவர் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்து வீடியோலாம் இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தார். அதில் அவர் எப்பயுமே பாரிசாலன்கிறவர் பார்த்திங்கன்னா உண்மையான நிறைய வரலாற்றுகளை அவர் கூறுவார். ஸோ அவர் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவரை பின்பற்றக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் மற்றும் உண்மையான தமிழ் ஆடியன்ஸ், சினிமா ஆடியன்ஸ் அவர்களிடையே பார்த்திங்கன்னா சங்கர் டைரக்டர் இந்த படத்தை எடுக்கக்கூடாது, அப்படியே எடுத்தாலும் உண்மையான கதைகள் என்ன, பாரிவேந்தன் அதாவது வேல்பாரி அவர்கள் எந்த மாதிரி
மாதிரி இருந்தார், எப்படி வந்து அவர் ஆட்சி பண்ணார், அவருக்கு என்ன மாதிரிலாம் நடந்தது அப்படிங்கிறத உண்மையான கதையை வந்து அவர் எடுத்தாருன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. ஸோ அதுவே நம்மளும் சொல்கிறோம். டைரக்டர் சங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆராய்ந்து இந்த கதையை இந்த படமாக்கணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரஜினி, கமல் அவர்கள் வந்து நடிக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இன்றைக்கி லீக் ஆகிருக்கு. அந்த விஷயமும் சோசியல் மீடியாவில் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி கதையை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கும் போது நம்மளும் சேர்ந்து விளக்கம் தர வேண்டியது இருக்குது, நமக்கும் வந்து ஒரு ஆதரவு இல்லாத போகுது அப்படிங்கிற மாதிரியும், வசூலில் வந்து ரொம்பவே பின்னடைவு இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. உண்மைதானே? ஒரு வரலாறு உண்மையாக இருக்கா, அதை உண்மையாக எடுத்துகிட்டு போ, அதை ஏன் பொய்யா திணிக்கிற? யார் வந்து இதுக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுது இல்லைங்களா? இதுவே சோசியல் மீடியாவில் இப்போ பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ரஜினி, கமல் மட்டும் கிடையாது, விஜய், விக்ரம், சூர்யா இவங்களாம் நடித்தாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்களும் வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து ஆன்லைனில் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் கேஜிஎஃப் பட ஹீரோ யாஷ் அவர் நடித்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள படமாக மாறி இருக்குது. ஆனால் எதிர்ப்புகளும் நிறைய இருக்குது. இது எடுத்தாலும் படம் வந்து உண்மையான கதை எடுத்தால் ஓடும், இல்லைன்னா ஓடுமா ஓடாதா, தடை செய்யப்படுமாங்கிறதும் எதிர்பார்ப்பாக பேசப்பட்டு ஒரு சர்ச்சையாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கதை வேல்பாரிங்கிற கதை 1,00,000 பிரதிநிதி சேலாக இருந்தாலும் அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. ஆனால் வெற்றி விழாலாம் கொண்டாடினாங்க. இருக்கட்டும். இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் தான், அவர் தான் எழுதினார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து சில கதைகளை வந்து புனைத்து தமிழ் வரலாற்றுகளை வந்து தவறாக திரித்து எழுதி இந்த மாதிரி புத்தகமாக வெளியிட்டிருக்காங்கிற ஒரு எதிர்ப்பும் வந்து அவருடைய தமிழ் தேசியவாதிகள் வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சங்கர் டைரக்டர் வந்து எப்படி எடுத்து பண்ணுறாரு? அவர் ஏற்கனவே வந்து பாரி வள்ளல் அவரை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஏற்கனவே வந்த படங்கள்லையும் வச்சுருக்காரு. ஸோ இவங்களுக்கு என்ன தான் வேலை, என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத ப்ரெஸ் மீட் வச்சாவது அட்லீஸ்ட்டு அந்த தமிழ் தேசியவாதிகளை ஒரே மேடையில் வச்சாவது வாக்குவாதம் பண்ணி விளக்கம் தரணும். இல்லைன்னா உண்மையான கதையாக என்ன அப்படின்னு அது தெரிஞ்சு படங்கள் பண்ணணும். அப்போ தான் ஒரு டைரக்டருக்கு உண்டான அழகு, அப்போ தான் அவர் வந்து டைரக்டராக மதிக்கப்படுவார். அவர் தான் உண்மையான டைரக்டர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி உங்களோட எண்ணம் என்ன? தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறது கரெக்டா, இல்லை தமிழ் ஆடியன்ஸ் வந்து எதிர்க்கிறது அதுவும் கருத்து கரெக்டா? உங்களோட கருத்து என்ன? நீங்கள் வந்து வேல்பாரிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? இந்த மாதிரி தமிழ் கதைகளை வந்து பொய்யா திரித்து எடுத்து தமிழ் மக்களுக்கு போட்டு காமிச்சு அவர்களுடைய காசவே வசூலித்து படங்கிற பேரில் காசு வசூலித்து அவர்களுடைய பணத்தையே சம்பாதித்து அதை வைத்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு டைரக்டருங்களுக்கு என்ன வந்து நீங்கள் கூறுறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சிறப்பான சினிமா நியூஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த கமெண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ஹைப் பட்டனை அப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஹைப் பட்டன் காமிக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கொடுங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே வந்து உத்வேகமாக இருக்கும் நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.